Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. இந்த எக்ஸசைஸ் பண்ற வேலை எல்லாம் எனக்கு ஒத்து வராது. நான் இதை விட்டுற போறேன். மண்டையா, நீ உடற்பயிற்சி பண்ணிதான் ஆகணும். உடம்பே இல்லாத நீ உடற்பயிற்சி பண்ணாதான் உடம்பு வரும், புரியுதா? நண்பா முட்டு, உடம்புல சக்தி வரணுங்கிறதுக்காக நீ மாங்குன்னு உடற்பயிற்சி செய்யணுங்கிற அவசியமே இல்ல. அதுக்காகவே ஒரு புது மருந்து கண்டுபிடிச்சிருக்க. இத நீ சாப்பிட்டேன்னா உன் சக்தி 10 மடங்காயிரும். வரேங்கா மண்டையா, உடற்பயிற்சி செய்யும் போது தேவையில்லாத பேசாத, மரியாதையா இங்க இருந்து போயிடு. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் டாக்டர், உங்க மருந்தை எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு குத்துங்க. சத்தியமா சொல்றேன், உங்க மருந்தை நான் தப்பான வழியில பயன்படுத்த மாட்டேன். ஓகேவா? அட, இது என்ன புது கதையா இருக்கு? பாத்தலோ, டாக்டர் சார்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு ஊசி போட சொல்லுப்பா. சத்தியமா அந்த ஊசி மூலியமா வர சத்திய வச்சு நான் தப்பு பண்ண மாட்டேன்ப்பா, என்ன நம்புங்க. சரி சரி, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால ஊசி போட்டுக்கிறதுக்கு நான் சம்மதிக்கிறேன். இந்தாங்க, நீங்க தாராளமா என் கையில ஊசியை போட்டுக்கலாம். குத்துங்க. போனா போது, எனக்கும் போடுங்க. இதனால என்னதான் நடக்குதுன்னு பாத்துருவோம். நான் கண்டுபிடிப்ப தொடர்றதே உங்க 2 பேர் மேல இருக்கிற நம்பிக்கையில தான். அடே பரேங்க மண்டையா, பேசிக்கிட்டு இருக்கும்போது கையில குத்தாம ஏன்டா பின்னாடி குத்துல? எனக்கு என்னவோ மாதிரி இருக்கே. எனக்கு தெரியுது, என் சக்தி எல்லாம் இப்ப பெருகிக்கிட்டே போகுது. இந்த ஊசி நல்லா வேலை செய்யுதுன்னு இப்ப எனக்கு நல்லா புரியுது. எனக்கு வாழைப்பழம் சாப்பிடணும் போல இருக்கு. பிரமாதம், எப்படி மேல போய் உட்கார்ந்த? வேண்டாம் வேண்டாம், சொன்ன கேளு. தலையில அடிக்காத, தாய் இல்லாத புடைய தலையில அடிக்க கூடாது. என்ன தைரியம் இருந்தா என்ன நீ அடிச்சிருப்ப. நான் இந்த மாதிரி தான் அடிப்பேன், கடிப்பேன். உன்னால என்ன முடியுமோ முடிஞ்சா பண்ணிக்க. போடா தோசை கிளம்பிட்டியா? என்னோட மருந்து எப்படி வேலை செய்து பாத்தீங்களா? எப்படியா எவ்வளவு பிரமாதம் இல்ல? என்ன இது? என்னோட சக்தி மட்டும் அப்படியே இருக்கு, எனக்கு 2 மடங்கு ஆகலையே. நான் சொல்றத கேளு நண்பா, நம்பு. உன் சக்தியும் திடீர்னு ஒரு நாள் பெருகிடும். என் கூட வாயா, நான் சொல்றேன். வா 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 வா. என்ன எங்க கொண்டு போறீங்க? வேண்டாம். போடுங்க, சீக்கிரம் போடுங்க போடுங்க. மோட்டு, நீ என்ன திடீர்னு டாகி மாதிரி பண்ற? ஆனா நீ மட்டும் என்னவா, நீ பாக்குறதுக்கு அப்படியே மங்கி மாதிரியா பண்ணிக்கிட்டு இருக்கிற. ஆமா, நீ சரியாதான் சொல்ற. ஆனா இதெல்லாம் எப்படி? இதுதானே என் கண்டுபிடிப்பின் சிறப்பம்சமே. அதாவது அந்த ஊசி போட்டுக்கிட்டவங்களுக்கு மிருக பலம் வந்துரும். எப்படி என் கண்டுபிடிப்பின் சிறப்பம்சம்? இப்ப பாத்தியா நீ எப்படி குரங்கு மாதிரி மாறிட்ட? மோட்டு பாத்தியா டாகி ஆயிட்டா. எங்களை வச்சு காமெடியா பண்ற? நான் சொல்றத கேளு. வேண்டாம் மோட்டோ, நல்ல புள்ள நீயே. நான் சொல்றத கேப்ப இல்ல? எப்ப என்ன விட்டுரு. டாகி மாதிரி எலும்ப மட்டும் கவருது இல்ல, உளையிடலாம், ஓடலாம். என்ன தைரியம் இருந்தா என்னை இப்படி மாத்தி இருப்ப. அதுக்குண்டான பலனை நீ அனுபவிச்சுதான் ஆகணும்.
இருங்களேன். என்னாச்சு? நீங்க எல்லாரும் எதுக்காக ஓடுறீங்க? மோட்டு பத்துலுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரும் வித்தியாசமா நடந்துக்கிறாங்க. அதே மோட்டு பத்லு, நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை பார்த்து எதுக்காக மக்கள் தெரிச்சு ஓடுறாங்க? சொல்லுங்க. உங்களை பார்த்து மக்கள் என்னைக்குமே பயப்படக்கூடாது. என்ன மோட்டு, என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்காக என்ன மோந்து பாத்துக்கிட்டு இருக்க? அது வந்து நம்ம உப்பு மூட்டை ஏறி விளையாடலாமா? என்ன உப்பு மூட்டை ஏறி விளையாடலாமா? ஏ மோட்டு பத்லு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. இது விளையாடுற நேரம் இல்ல. மரியாதையா அதை கொடு. எனக்கு உதவி செய்யுங்க. ஜான் இப்ப ஜெயில இருந்து தப்பிச்சிட்டா. அவனை தேடி கண்டுபிடிக்கணும். அதை கொடு. நீ எதுக்காக இந்த மோப்ப பிடிச்சுக்கிட்டு இருக்க? நீங்க உங்ககிட்ட இருக்க கர்ச்சிப் எடுத்து காமிச்சீங்கன்னா நான் மோந்து பார்த்துட்டு போயிடுவேன். என் பாக்கெட்ல இருக்கிறது வெறும் கர்ச்சிப் தான். அது கூட எந்த இல்ல, அந்த ஜானோடது. அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டு அந்த பக்கம் தான் இருக்கான். அவனை புடிச்சா எலும்பு கொடுப்பியா? என்ன எலும்பா? உங்களுக்கு தெரிய இல்ல, அவனுக்கு எலும்புனா உயிர். அவனுக்கு வேண்டிய எலும்பு நீங்க கொடுத்துடுங்க. அவனை புடிச்சு கொடுத்தா எங்களுக்கு பரிசு குடுப்பீங்கல்ல, அதைத்தான் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். அது என்ன பரிசா எலும்ப கேக்குறீங்க? அட, அவன் பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. நீங்க போய் எனக்கு வாழைப்பழம் வாங்கிட்டு வாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது. கண்ணா, வாழைப்பழம். எலும்புங்கிறானுங்க, வாழைப்பழங்கிறானுங்க. என்ன பண்றானுங்க? ஜான் ஆகுவான் டால். ஜான் ஆகுவான் டால். யாராவது பிடிக்க நினைச்சா ஜான் கொடுப்பா அவங்களுக்கு பாப்கார்ன். ஜான் அண்ணே, நல்லா சொல்றீங்கண்ணே. நீங்க பஞ்சு டைலாக் உடுன்னு விடுறீங்கண்ணே. பஞ்சு டைலாக் விடலனா நம்ம மூக்குல வச்சிடுவாங்கடா பஞ்ச. இந்த ஜான் தான் இப்ப சிங்கத்தோட மிகப்பெரிய எதிரி. அண்ணே, நீங்க வாயை திறந்தாலே பஞ்சு டைலாக்கா வருதுண்ணே. அண்ணே, அங்க பாருங்கண்ணே. பத்துலோ குரங்கு மாதிரி வந்து தொங்குறான். பாருங்க பாருங்க. அட கடவுளே, இவன் ஏன் குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தொங்கிக்கிட்டு இருக்கா? பத்துலோ எங்க இருக்கானோ அங்க மோத்துவும் இருப்பா. எங்க தப்பிக்கிறீங்க? ஜான பிடிக்கிறது கஷ்டமான விஷயம். அது நடக்காத காரியம். அண்ணே, இவன் சத்தம் போடுறத பார்த்தா வெறி பிடிச்ச நாய் மாதிரியே இருக்குண்ணே. அவனோட கண்ணையும் பல்லையும் பார்த்தா அப்படிதான் தோணுது. ஒரே குண்டுல இவனோட கவாலத்தை ஓபன் பண்ணிடுறேன். அண்ணே, அந்த துப்பாக்கியில தான் குண்டே கிடையாதுண்ணே. எதை வச்சுண்ணே சுடுவேன்? ஆமாண்ணே, புல்லட் எல்லாம் காலியா போச்சுண்ணே. அது வாங்க கூட நம்ம கையில காசு கிடையாதுண்ணே. பாத்துக்க, இவன் கடிச்சிருவா போட்டுருக்கு. மாண்ட பயலே, இது எப்படி நடந்துச்சு? அடே மோட்டு, இப்ப நீ விளையாட வேண்டிய நேரம். எங்களை காப்பாத்துங்க. மோட்டு பத்து கிட்ட எங்களை காப்பாத்துங்க.
தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்க. எங்களை காப்பாத்துங்க நண்பா. ஆமா இன்ஸ்பெக்டர், இந்த மோட்டுவும் பத்துலும் எங்க போனாலும் துரத்தி துரத்தி கடிக்கிற மாதிரி இருக்கு. என்னால முடியல. மோட்டு பத்லு, நீங்க 2 பேருமே உண்மையிலேயே அசத்திட்டீங்க. ஒன்னு சொல்றேன், இந்த சிங்கத்தோட குறியில இருந்து யாரும் தப்பிக்க முடியாது, அது இம்பாசிபிள். ஆனா இப்ப இன்னொரு விஷயம் சொல்றேன், மோட்டு பத்லு குறியில இருந்து யாருமே தப்பிக்க முடியாது, அது இம்பாசிபிள். நடக்கவே நடக்காது. நான் இப்ப உங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய பரிசை கொடுக்க போறேன். அப்படி பரிசு கொடுக்கறதா இருந்தா அது எனக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா இதுக்கெல்லாம் காரணமே நான் தான். உனக்கு எதுக்காக கொடுக்கணும்? ஏன் கொடுக்கணுமா? மோட்டு மோட்டு கண்ணா, இங்க பாத்தியா எலும்பு? வேண்டாம், நான் எலும்பெல்லாம் சாப்பிடுறதுக்கு இல்ல. பத்லு, இங்க பாத்தியா உனக்கு பிடிச்ச வாழைப்பழம். எப்படி? வேணாம், எனக்கு வாழைப்பழம் சுத்தமா பிடிக்காது. நண்பர்களே, கவலைப்படாதீங்க. டோசேஜ் டைம் முடிஞ்சிருக்கும். இன்னொன்னு போட்டா சரியாயிடும். இன்ஜெக்ஷன்லாம் நீ போட வேண்டாம். அதை எப்படி போடுறதுன்னு உனக்கு நான் சொல்லி தரேன். நில்லு. மோட்டு பத்லு குறி வச்சுட்டா அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, அது இம்பாசிபிள். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.